இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். யாரு சிபி வந்தாருன்னா சிபி சிடி வந்தாருங்க. அண்ணா திமுக வந்து வெற்றில உறவுக்கு நேர்மை இருக்குது, தைரியம் இருக்குது, எளிய விளையாடக்கூடிய துணிவு இருக்குது. ஆகவே பார்த்து விடுவோம். களத்தில் இருப்பவர் எதிரிகள். அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு அண்ணா திமுக தொண்டன் எடப்பாடி தொண்டன் தயாராக இருக்கிறார். மிரட்டி வழக்கு வைத்து மிரட்டி ஊற்றி பணி வைக்கிறார்கள் நினைத்தால் அது ஒரு கால நடக்காது. நான் சேக்கோட புத்தகம் படித்து வந்தவன், பிரகாஷ்ட புத்தகம் படித்து வந்தவன், மாவீரன் மேற்கு சிங்கம் ஏழாவது வரலாற்றை தெரிந்தவன், தலைவருடைய வரலாறு, வீர போராளிய வரலாறு, மாவீரன் பிரபாகரனுடைய வரலாறு தெரிந்து வளர்ந்தவன். எனக்கெல்லாம் பயம் என்பது கிடையாது, தயக்கம் என்பது கிடையாது. எனக்கு கலையில் இருந்தால் உழைத்து தயக்கி எழுதி வெற்றியை நடந்தால் நான் தயாராக உழைக்கக்கூடிய மத்திய ஆளுநருடைய கருத்துக்கெல்லாம் பணிவன் இந்த தேர்தல் ஆகியவாறு கிடையாது. எடப்பாடி ஊருக்கு கட்டிக்கொள்வேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தோளை தொட்டு காலில் இருந்து அவருடைய கரத்தை கைப்பற்றி அவரை பார்த்து இயக்கத்துக்கு வந்தவன். புரட்சித்தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டு மாவட்ட கழக அமைச்சராக ஆக்கப்பட்டவன். புரட்சித்தலைவர் எடப்பாடியால் இன்றைக்கு மாநில அமைப்பு செயலராக உருவாக்கப்பட்டு அமைச்சராக தொடர்ந்தவன். இன்றைக்கு எடப்பாடியுடைய கழகம் இருக்கக்கூடிய வீரவான்கள், தென் மாவட்ட வீரவான்கள் ஒன்றாக நான் இருப்பேன். கட்சி வெற்றி வந்தாலும் தோல்வி இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் நான். சில பேர் வேளாண் கொடுத்துக்க வென்றதில்ல, குறுநில மன்னர், குறுநில மன்னர் தான். அண்ணா திமுகவை இருக்கிற திமுகவுக்கு நான் குறுநில மன்னர் தான். என் கூட இருக்கிற வாழேந்தி வரலாம். எங்களை அழிக்க நினைப்பவரை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள் அல்ல. எங்களை ஒடுக்க நினைப்பவரை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள் அல்ல. தைரியமாக களத்தில் நிற்போம். திமுக எதிரில் எடப்பாடி சொல்லிவிட்டார். நீ ஏன் வர கூட்ட, நீ ஏன் வர போறவோக்கு எட்டு தள்ளி போயிடுவேன். என்ன அரசியல் பார்த்தேன் நான். அண்ணா திமுக ஒரே கட்சி. எம்ஜிஆர் தொண்டன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்பக்கோட்டை கேம்ப் திறக்கும் போது கொடியை கட்டி ராமேஸ்வரம் கடம்பல தமிழடிச்சு விழுந்தவன் நானு. அன்னைக்கு செத்துதான் பூத்த நல்லா இருக்கும். அண்ணா திமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இந்த ரத்தம் ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அண்ணா திமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அண்ணா திமுக. வெக்கமாய் உனக்கு? நீ வந்து ஏற்கனவே போடுற யாராக நீ? யாரு ஜாதிக்குரிய வர்த்தகர்கள் எவ்வளவு இருக்கிற? என்னோட கோவம் இருக்கிறேன். எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன், போராடுவன், என்னை எழுத்தா கூட அவனை மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. ஒரு காலத்துல இருந்திருக்கிறேன். நீ யாரா? நீ இயக்கத்தை காட்டி கொடுத்து போன உன் மீது ஒரு வழக்கு வச்சுன்னா நீ இந்த கட்சியில் நிப்பையா? அடுத்த செகண்டே போயிடுவேன். எத்தனை மழை நிவாரத்தில் எத்தனை காரியங்கள் நான் பதிக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையை தெளிச்சு நீ டெல்லி வரைக்கும் சிபி வரைக்கும் போயிருக்கு. மண்டி இருக்கா, மண்டி இருக்கா, மன்றாடி இருக்கா, ஒதுங்கி போயிடுவேன், விலகி போயிடுவேன். என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்ற யாத்தையும் கை விட்டு நின்றுட்டா. அண்ணா திமுகவை வாழ வைப்பதற்காக, அண்ணா திமுகவை ஆட்சி அமைப்பதற்காக இந்த இயக்கத்தால் வளர்ந்த நான் எந்த ஒரு நிலைக்கு சென்று இயக்கத்திற்காக பாடுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.